Welcome to Master Computer Science Academy, Special Academy for Computer Science. Computer Science மட்டுமே ஸ்பெஷலாக நம்ம அகாடமியில் கான்சன்ட்ரேட் பண்ணிகிட்ருக்கோம். கம்ப்யூட்டர் சயின்ஸ் எலிஜிபிலிட்டி இருக்க எந்தெந்த எக்ஸாம்லாம் இருக்கோ அது எல்லாமே நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு டிஎன் செட்டோட எக்ஸாம் டேட்டுக்காக நம்ம எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அது மனோன்மணியம் சுந்தர் நார்லேருந்து நமக்கு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. எக்ஸாம் யார் கண்டக்ட் பண்ணுவா அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஆர்பி பண்ணுவாங்கன்னு சொல்லி நம்ம நிறைய நியூஸ் பேப்பர் கட்டிங்ஸில் பார்த்துருந்தோம். இப்போ என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஆர்பி அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. எக்ஸாம் டேட் பார்த்திங்கன்னா நமக்கு மார்ச் 6 ஆரம்பிக்குது. 4 டேஸ்க்கு நமக்கு எக்ஸாம் டேட் கொடுத்துருக்காங்க. 6, 7, 8, 9ன்னு நமக்கு டேட் கொடுத்துருக்காங்க. இப்போ மார்ச் 6 அப்படின்னும் போது நமக்கு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு 20 டேஸ் கூட நமக்கு எக்ஸாமுக்கு இல்லை. அப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக போர்ஷன் நீங்கள் படிச்சிருப்பீங்க. ஒரு சில பேர் டேட் தெரியாமல் கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக இருந்திருப்பீங்க. இப்போ நீங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நிறைய டெஸ்டர்ஸ் எழுதி பார்க்கணும். வெரைட்டிஸ் ஆஃப் கொஷின்ஸ் நீங்கள் கலெக்ட் பண்ணிங்க அப்படின்னாலே உங்களுக்கு பை லக் உங்களுக்கு அந்த கொஷின்ஸே உங்களுக்கு ரிப்பீட் ஆகிறதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது. ஏன்னா செட்டில் எப்படியும் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இப்போ கம்ப்யூட்டர் சயின்ஸ் அப்படின்னா கேட் 1 மார்க்ஸ்லேருந்தும் யூஜிசி நெட் இது ரெண்டுத்துலேருந்து தான் 95% கொஷின்ஸ் கவர் பண்ணுவாங்க. ஸோ அந்த கொஷின்ஸ் எல்லாமே கலெக்ட் பண்ணி நம்ம ப்ராக்டிஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம கண்டிப்பாக கிளியர் பண்ண முடியும். ஓரளவுக்கு கான்செப்ட் தெரிஞ்சிருக்கு, இல்லை நீங்கள் நல்லாவே படிச்சிட்டிங்க அப்படின்னாலும் எவ்வளோக்கு எவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ கொஷின்ஸ் அப்போ தான் நம்மளால் கிளியர் பண்ண முடியும். நம்ம அகாடமியில் கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கு டெஸ்ட் பேட்ச் ரெடி பண்ணியிருக்கோம். இப்போ நெக்ஸ்ட்டு 20 டேஸ்க்கு கண்டினியூவாக டெஸ்டர்ஸ் கண்டக்ட் பண்ண போகிறோம். நியர்லி ஒரு 4000 to 5000 கொஷின்ஸ் இந்த 20 டேஸில் கவர் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த கீழே டிஸ்பிளே ஆகிற அட்மிஷன் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். அவங்க ஃபுல் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு சொல்லுவாங்க. எவ்வளோக்கு எவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அப்போ தான் கிளியர் பண்ண முடியும். இது உங்களுக்கு ஒரு நல்ல சான்ஸ். கரெக்டாக பார்த்தீங்கன்னா அடுத்து அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸருக்கான நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதுக்கான ப்ராசஸும் நெக்ஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இந்த செட்டுக்காக தான் அது வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த செட் எக்ஸாம் முடிஞ்சு உங்களுக்கு சர்டிஃபிகேட் வந்த உடனே நெக்ஸ்ட் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸருக்கான ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஸோ இது கிளியர் பண்ணிவிட்டு உடனே அந்த எக்ஸாமும் நீங்கள் போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு டச் அப்படியே இருக்கும். ஈஸியாக அந்த எக்ஸாமே உங்களால் கிளியர் பண்ண முடியும். அதனால் இந்த செட் எக்ஸாமை மிஸ் பண்ணிடாதீங்க. ரொம்ப 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 இம்பார்ட்டண்டான இந்த எக்ஸாம். ரொம்ப வருஷம் கழித்து இந்த எக்ஸாம் நடத்துகிறாங்க நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டில். ஸோ யூஸ் பண்ணிக்கோங்க. யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உடனே உங்களுக்கு அடுத்த அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் எக்ஸாம் வரப்போகுது. அப்படியே டச்சில் இருக்கும்போது உங்களுக்கு ஈஸியாக பாஸ் பண்ண முடியும் அந்த எக்ஸாமையும். ஸோ நிறையா கொஷின்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், திரும்ப திரும்ப ரிவைஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக கிளியர் பண்ண முடியும். உங்களுக்கு டெஸ்ட் பேட்ச் வேணும் அப்படின்னா நம்ம காண்டாக்ட் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். அவங்க எல்லா டீட்டெயில்ஸுமே உங்களுக்கு சொல்லுவாங்க. சரிங்களா? மற்றொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.